ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்விக்கியில் எப்படி ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறது அப்படி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி ஜொமேட்டோ எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், மீஷோ இது மாதிரி ஆப்பெல்லாம் பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டுறவங்களை ஒன்று சொல்லி சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்விக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இல்லாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்குது. இல்லை பாருங்க, கீழே கெட் ஸ்டார்டட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுறோம். நீங்கள் டிஃப்ரெண்ட் நம்பர் லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 50% வரைக்கும் ஆஃபர் விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே என்டர் ஓடிபின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கங்க. நீங்கள் இதில் பாருங்கள், அடுத்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் அலோ லொக்கேஷன் ஆக்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலோ கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் லொக்கேஷனை அது ஆக்சஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடைகளை, ரெஸ்டாரண்ட்டுகளை அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுக்கு. சப்போஸ் நீங்கள் மேனில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஏரியா பேர் கொடுத்துக்கலாம். அப்படிங்க இல்லை உங்கள் லொக்கேஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் இருக்கிற கடைகளுக்கு அது காட்டு, அதை ரெஸ்டாரண்ட்டில் காட்டுங்க. அதுக்காக தான் அலோ கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் அலோ கொடுத்துங்க. நானும் அலோ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அலோ கொடுத்துட்டேங்க. இப்போ அலோ கொடுத்தா அது ஓப்பன் ஆகிடுச்சு ஆப்பை. இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஃபுல்லாகவே ஃபுட்டாக இருக்குது. நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுங்காட்டி நம்மளுக்கு ஊர் பக்கம் சம்மந்தப்பட்ட ஃபுட்டாகவே வரும். நம்ம வந்து இப்போ இந்தியானுங்காட்டி, தமிழ்நாட்டுங்காட்டி நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுட்லாம் வரும். அப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபுட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் பேரிங் கூட சர்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை ஃபுட் நேம் கூட சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே சர்ச் ஐக்கான் இருக்குங்க பாருங்க. அந்த சர்ச் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஃபுட் நேமு இல்லை ரெஸ்டாரண்ட் நேமு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன்னா அது நான் சர்ச் பண்ணோன்னே அந்த சிக்கன் பிரியாணிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது. நான் இப்போ வந்து சிக்கன் தம் பிரியாணி அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அது கொடுத்தோடனே பாருங்கள், என் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கடையில் வருது. அப்புறம் அது என்ன ப்ரைஸு, என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க, எத்தனை கிலோமீட்ரு, எவ்வளோ நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க முன்னாடியே. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். என்ன ப்ரைஸு, என்ன இதெல்லாம், என்ன ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி கீழே வேறு ரெஸ்டாரண்ட் வேணால் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது செலக்ட் பண்ணோன்னாலும் பாருங்கள், அந்த அந்த ஃபோட்டோ பக்கத்தால் ஆட் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஆட் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அந்த ஆடுன்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுட்டு நீங்கள் ஆட் பண்ணுற ஃபுட்டில் ஒரு ட்ராலி பேக் மாதிரி நீங்கள் ஆட் ஆகிக்குங்க. நீங்கள் அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆட் கொடுத்தோன்னா பாருங்கள், சிக்கன் தம் பிரியாணி அப்படி சொல்லி இருக்குது. அது ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஆட் அப்படிங்க கொடுத்துங்க. இப்போ கொடுத்தோன்னே எத்தனை ஐட்டம் வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அது ப்ளஸ் பண்ணோன்னு ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள் செக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்காதுங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த பேஜுக்கு வருவீங்க. இதில் நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை நீங்கள் ஆட் பண்ணணுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு அப்ளைன்னு சொல்லி ஒரு கூப்பன் கொடுத்துக்கிறாங்க. வெல்கம் அப்புறம் 50 சொல்லி இருக்குது. அது வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட். நீங்கள் எந்த மொபைலில் லாகின் பண்ணாலும் வெவ்வேறு மொபைலில் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 50% ஆஃபர் விடுவாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒரு இப்போ ₹170 பில்லுனா ஒரு இப்போ எத்தனை பில் வரும், 75 அப்படி 75 ₹80 பில்லு, ₹85 பில் வரும். அப்படி அது 50% வந்து ஆஃபர் விடுவாங்க. நீங்கள் எத்தனை மொபைல் நம்பர் வேணால் வச்சு லாகின் பண்ணாலும் அத்தனை மொபைல் நம்பருக்குமே அவங்க வந்து ஆஃபர் விடுவாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து நீங்கள் எத்தனை அதாவது டெலிவரி பார்ட்னருக்கு எவ்வளோ ஃப்ரீ கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்கிறாங்க டிப்ஸு, அது கொடுக்கனா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவாய்டு, நீங்கள் காலிங் அடிக்க வேண்டாம், இல்லை டோர் கட்ட நிற்க வேண்டாம், இல்லை வந்து நீங்கள் கால் பண்ண வேண்டாம், அதிகமாக கால் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரைஸு நீங்கள் அப்ளை கொடுத்த கூப்பன்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து ஆட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணல அட்ரஸ். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இது வந்து நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் செலக்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஆட் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ ஆட் அட்ரஸ் கொடுக்குறேன். இப்போ லொக்கேட் மீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதுவே அட்ரஸை எடுத்துக்கங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீட்டு நம்பரு,
அப்புறம் ஏரியா அது மாதிரிலாம் கொடுக்குறாப்புல மேனுவலாக நீங்கள் கொடுத்துக்கலாம். சும்மா ஆப்ஷனாக தான் கொடுக்கணுங்க. நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். உங்கள் ஹவுஸ் நம்பரு, அப்புறம் அந்த ஏரியா நம்பர், அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ரோடு இல்லை ஏரியா ஏதாவது நேம் கொடுத்துட்டு, அப்புறம் கீழே வந்து நீங்கள் கன்னியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். இது சும்மா தான் கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லொக்கேஷனுக்கு இல்லை, மொபைல் நம்பர் இருந்தால் போதுங்க. மொபைல் நம்பர் தான் கால் பண்ணிக்குவாங்க. அப்புறம் பின்கோடு இருந்தால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒர்க்கா இல்லை ஹோமில் இருக்கிறீங்களா இல்லை ஃப்ரெண்டு கூட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நீங்கள் எப்படி இருக்காங்க, அதாவது ஹோமில் இருக்கீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, இல்லை ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட இருக்கிறீங்களா, அந்த ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் அது சும்மா செலக்ட் பண்ணால் போதுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா கீழே, அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்கள் அட்ரஸ் வந்து சேவ் ஆயிரு. இப்போ நீங்கள் வந்து பே பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. ஆமாங்க, செக் பண்ணிங்க எவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். சப்போஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் படித்து பார்த்துங்க. நம்ம ஃபுட்டு ஆர்டர் தான் பண்ண வந்துக்கிறோம். நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஒரு டைம் கேஷ் ஆன் டெலிவரி வந்து நீங்கள் ஃபுட்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாட்டு உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறாப்புல இருக்குது. இது ஒரு மைண்டில் வச்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துங்க ப்ரொசீட் டு பே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இப்போ கேஷ் ஆன் டெலிவரி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, அது நீங்கள் வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தாட்டு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ அதே ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறாப்புல வரும். நீங்கள் வெவ்வேறு நம்பருக்கு நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் 50% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே போல் இந்த கூப்பனுக்கு நான் சொன்னேன்ல, அப்ளை கொடுத்தீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகமாக கூப்பன் பெற்றுக்கலாங்க. நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பொசிட்டிவ் கொடுத்தோன்னே, இப்போ நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ இது மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்குது. நீங்கள் கூகுள் பே கொடுத்தோன்னே நீங்கள் அது டேரெக்டாக கூகுள் பே ஆப் போயிரு. நீங்கள் வந்து பின் போட்டு நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். சப்போஸ் அப்படி இல்லை, நான் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டெபிட் அண்ட் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கார்டு டீட்டெயில், கார்டு நம்பரு, வேலிடி டேட்டு, சிவி நம்பரு, அப்புறம் நேம் அந்த கார்டு அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுறாப்புல இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் யூபிஐ ஐடி வச்சு பண்ணுறாப்புல இருக்குது. அது வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இல்லை கேஷ் ஆன் டெலிவரி சொல்லி ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே வித் கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் ஆயிரு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் ஃபுட்டை வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்தாட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. சப்போஸ் ஒரு டைம் அது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தாட்டு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணுறாப்புல இருக்குது, சரிங்களா? நீங்கள் அடுத்த நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும், சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி ஜொமேட்டோவில் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது இல்லை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, மீஷோ இது மாதிரிலாம் எப்படி பொருள் வேணும்னா ஆர்டர் பண்ணுறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, இது மாதிரி தனித்தனியாக வீடியோ போட்டு வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லி, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.